கர்த்தர் வேண்டதாக இன்றைய வசனம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியணையை நான் கொண்டேன். விருத்தசேதமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். கர்த்தர் வேண்டதாக இந்த வசனம். தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ள போகும்போது கோலியாத் சொல்கிறாரு. கோலியாத்தை பார்த்து கோலியாத் வரும்போது தாவீது சொல்கிறது தான். அவர் என்ன சொல்கிறார், சவுல்கிட்ட சொல்லும்போது எல்லாரும் பார்க்குறாங்க கோலியாத் பயங்கரமான ஆள், அவன் ரொம்ப ஹைட்டு, ரொம்ப பராக்கிரமான ஆள், உன்னால் ஜெயம் எடுக்க முடியுமா சொல்லும்போது தாவீது தன்னுடைய சாட்சியை சொல்கிறார். நான் ஒரு விஷயம் காட்டில் இருந்தேன், அப்போது ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போகுது. நான் தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தையும் அடித்து ஆட்டுக்குடி மீட்கிறேன், கரடியும் அடித்து ஆட்டுக்குடி மீட்கிறேன். அப்போ என் கூட இந்த தேவன் அதே மாதிரி இந்த பெலிஸ்தனையும் நான் அடிப்பேன். சிங்கத்தையும் கரடியும் அடித்த மாதிரி நான் பெலிஸ்தனையும் இந்த கோலியாத்தையும் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். இதை பார்த்தீங்கன்னா அந்த கோலியாத்துக்கு முன்பாக தாவீது வரும்போது அவருக்கு அதுக்கு முன்னாடி நிறைய சாட்சி இருக்குது. அவருக்கு அது பலன் எப்படி கோலியாத்தை எதிர்க்கும் தைரியம் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே அந்த அனுபவம் இருக்குது. சிங்கத்தை அடித்த அனுபவம், கரடி அடித்த அனுபவம். அவர் என்ன சொல்கிறார், அந்த காலத்துலேயும் அந்த வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கும்போதும் சிங்கத்து மேலும் கரடி மேல் மேற்கொள்வது கர்த்தர் என்ன பலன் கொடுத்தார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த பெலிஸ்தனையும் அதே மாதிரி கொல்லுவேன்னு தாவீது போகிறார், அதே மாதிரி செய்யாமல் எடுக்கிறார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலையுமே அநேக பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு பெரிய பிரச்சனை இருப்போம், வியாதியை தரித்திரமாக இருப்போம். ஆனால் இதுக்கு முன்ன காலங்களில் அநேக அற்புதங்கள் கத்தெடுத்து நம்ம பெற்றிருப்போம், வாய்ப்பே இருக்கும், அநேக அற்புதங்கள் பெற்றிருப்போம். இன்றைக்கி பெரிய ஒரு பிரச்சனை நிற்கும். அப்போ நம்ம இன்றைக்கி சோர்ந்து போயிருப்போம். நம்ம திரும்பி பார்த்தோம்னா என் வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதம் செய்து நம்ம திரும்பி பார்த்தா எல்லா வாழ்க்கையும் தேவன் அற்புதம் செஞ்சுருப்பார். ஒன்றுமே இல்லாமல் அந்த ஒரு காலத்தில் இப்படி அற்புதம் செஞ்சார், இப்படி செஞ்சார். இதெல்லாம் பண்ணும்போது இன்றைக்கி இருக்க பிரச்சனையை உங்களுக்கு கர்த்தரால் மாற்ற முடியும். அப்படி நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெயம் பண்ணுவீங்க, அறிக்கை பண்ணி சொல்லுவீங்கன்னா அந்த காலத்துலாம் அற்புதம் கொடுத்த தேவன் இப்போ நீங்கள் எதில் நீங்கள் போராட்டிருக்கீங்களோ, வியாதியிலையோ பொருளாதாரத்துலையோ ஏதோ ஒன்று போராட்டிங்களோ அதுலேயும் ஜீவன் சேர்த்து தருவார். இந்த பூமியில் சாட்சி வாழ்க்கை தருவார். அர்ப்பணிப்போம், அறிக்கை பண்ணுவோம், விசுவாசிப்போம், ஜெயம் எடுப்போம். இந்த உலகத்திலேயும் சாட்சி வாழ்க்கை தருவார், பரலோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம், தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.